அவரை தொந்தரவு பண்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இந்த விஷயத்த உடனே பேசி ஆகணுமே, என்ன பண்றது? ரஞ்சிதா கிட்ட பேசணும் போல இருக்கு. ஆனா இப்ப தூங்கிட்டு இருப்பாள. வேண்டாம். ஃபோன் பண்ணி தான் பாப்போமே. ஹலோ ஹலோ, ஏன் ஃபோனுக்காக தான் வெயிட் பண்றீங்களா? ஒரே ரிங்ல எடுத்துட்டீங்க. இல்ல ரஞ்சிதா, நானே உனக்கு கால் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். நீ தூங்கிட்டு இருப்பேன்னு தான் நான் விட்டுட்டேன். ஏன் அருண், ஏதாச்சும் முக்கியமான விஷயமா? நீ தானே ஃபோன் பண்ண, எது கூப்பிட்ட நீயே சொல்லு. மாமா எப்படி இருக்காரு அருண்? அவரு ஓகே தான் ரஞ்சிதா. சாப்பிட்டாரா? மாத்திரை எல்லாம் போட்டாரா? எல்லாமே கொடுத்து அவரை படுக்க வச்சாச்சு. அத்தை, நீங்க எல்லாரும் கூடவே இருந்து மாமாவை நல்லா பாத்துப்பீங்கன்னு தெரியும். ஆனா ஹாஸ்பிட்டல்ல நர்ஸ் கொடுக்கற ப்ரொஃபஷனல் கேருங்கிறது வேற. வீடுன்னு வரப்போ அது கொஞ்சம் மிஸ் ஆகும்ல. ரஞ்சிதா, வீட்டு அட்மாஸ்பியர்ல அப்பா இருக்கிறதா நல்லதுன்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணிருக்காரு. அதுக்காக தானே அப்பாவை ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு கூட்டு வந்தோம். மெடிசன் கொடுக்கறத தாண்டி பெருசா எதுவும் பிரச்சனை இல்ல ரஞ்சிதா. மாமா இங்க செட்டில் ஆயிட்டாரு இல்ல, அவரு அப்நார்மலாலாம் எதுவும் ரியாக்ட் பண்ணல. இல்ல ரஞ்சிதா, அவர் ஓகே தான். அருண், அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மாமாக்கு எதுவும் நினைவு திரும்பிச்சா? ஏதாச்சும் பேசினாரா? கல்பனா பார்த்து தான் அப்நார்மலா ரியாக்ட் பண்றாரு. என்னமோ சொல்லணும்னு வராரு, ஆனா திரும்ப வாங்கிடுறாரு. ஆமா அருண், நானுமே அவரை பத்தி தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். கல்பனா 2 தடவை அன்டைம்ல தனியா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போனா. ஏதோ ஒரு பிளானோட, தப்பான நோக்கத்தோட தாங்க அவ ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போயிருக்கா. அது என்னன்னு தான் தெரியல.